இன்னொரு சகோதரர், அவருடைய பேர் முஹம்மத், ஜித்தா சவுதி அரேபியால இருந்து கேட்கிறாரு, சூரத்துல் பக்கராவை கடைகளிலோ வீடுகளிலோ அல்லது எங்கு ஓதினாலும் பரக்கத் கிடைக்கும் என்றும் மற்றும் அதை ஓதாவிட்டால் கை சேதம் என்றும் மற்றும் வீணர்கள் நம்மீது சக்தி பெற மாட்டார்கள், செய்வினை சூனியம் ஆகியவை நம்மீது தாக்காது என்றும் இந்த ஹதீஸ் முஸ்லிம் நூலில் உள்ளதாக முஃபாரிஸ் தாஜுதீன் ரசாதி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்ல நான் கேட்டேன். இது சரியான ஹதீஸ் தானா, இதை நாம் ஓதலாமா என்று கேட்கிறார். அதாவது முஃபாரிஸ் ரசாதி என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் ஒருவர் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியை மேற்கோள் காட்டி, இது சூனியம் செய்வின பலிக்காது, பக்கரா அத்தியாயத்தை ஓதினீங்கன்னா கடையில இருந்தாலும் பரக்கத் கிடைக்கும், வீட்டுல இருந்தாலும் பரக்கத் கிடைக்கும், எங்க இருந்தாலும் பரக்கத் கிடைக்கும் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அது சரியான்னு கேட்கிறாங்க. அவரு மேற்கோள் காட்டின ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 1470வது செய்தியா இருக்குது. எப்படி வருதுன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஸஃபிஅன் லி அஸ்ஹாபிஹி, அது மறுமை நாளில் அதை ஓதியவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். இக்ரஉஸ் ஸஹ்ராவைனில் பக்கரத வ சூரத ஆலி இம்ரான, குர்ஆன்ல இருக்கிற ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் ஆல இம்ரான் அத்தியாயங்களை ஓதி வாருங்கள். ஃபஇன்னஹுமா யஅதியானி யௌமல் கியாமத்தி கஅன்னஹுமா கமாமதானி அவ் கஅன்னஹுமா கயாயதானி அவ் கஅன்னஹுமா ஃபிர்கானி மின் தைரின் சவாஃபா, அது மறுமையில் இரு மேக கூட்டங்களை போன்றும் அல்லது சஃப்புகளாக அணிவகுத்து பறக்கும் பறவைகளை போன்றும் மறுமையில் உங்களுக்கு காட்சி அளித்து துஹாஜானி அன் அஸ்ஹாபிஹிமா, அந்த 2 அத்தியாயங்களை ஓதியவர்களுக்காக அது பரிந்து வாதிடும் என்று ரசூலா சொல்லிவிட்டு, இக்ராஉ சூரத்தல் பக்கரதி, சூரா பக்கராவை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்ன அஹ்தஹா பரக்கா, யார் அதை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் கிடைக்கும், வ தர்கஹா ஹஸ்ரா, யார் அதை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும், வலா யஸ்ததிஉஹல் பதலா, வீணர்கள் பாத்திலானவர்கள் அதன் மூலம் சக்தி பெற மாட்டார்கள் என்று இந்த செய்தியில வருது. இதுல அந்த குறித்த அழைப்பாளர் சொன்னதை போன்று பக்கராவை ஓதினால் பரக்கத் கிடைக்கும், அதை விட்டவர் நஷ்டம் அடைவார் என்பது உண்மை. ஆனா வலா தஸ்ததிஉல் பதலா, அதை பாத்திலானவர்கள் அதன் மூலம் செயலிழந்து போவார்கள் என்பதற்கு பதிலாக அவர் சூனியக்காரர்கள் அதன் மூலம் செயலிழந்து போவார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரே, அது தவறான கருத்து. அந்த ஹதீஸ்ல மூல மொழியில வலா தஸ்ததிஉல் பதலா என்று இருக்கிறதே தவிர வலா தஸ்ததிஉஹ ஸஹரது என்று வரவில்லை. அதன் மூலம் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள் என்று வரவில்லை. ஆனால் அதில் அறிவிப்பாளர் என்ன செய்கிறார், இதை அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதர் ஒரு முக்கியமான அறிவிப்பாளரான முஆவியா பின் ஸல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார், கால முஆவியா சொல்கிறார், பலகனி, எனக்கு கிடைத்தது, அன்னல் பத்தலக ஸஹரது, பத்தலா என்று சொல்வது சூனியக்காரர்கள் தான் என்ற ஒரு கருத்து எனக்கு கிடைத்துள்ளது என்று சொல்கிறார். இது முஆவியா என்ற அறிவிப்பாளருக்கு கிடைத்த செய்தியாக வருகிறது. ஆனா அது யாரிடமிருந்து அவருக்கு வந்துச்சு, யாரு சொன்னதாக வந்துச்சு, ரசூலா சொன்னதாக வந்தது என்று வந்ததா? வரவில்லை. ரசூலா தான் பத்தலா என்பது சூனியக்காரர்களை குறிக்கும் என்று சொல்லி இருந்தால் அவர் சொன்ன அந்த முஃபாரிஸ் தாஜுதீன் ரசாதி சொன்னதை போன்று இது சூனியக்காரர்களுடைய தாக்கமும் பக்கரா மூலம் ஏற்படாது என்ற கருத்துக்கு வரலாம். அது ரசூலா சொன்னதா வந்துச்சா? வரவில்லை. முஆவியா என்பவர் யாரிடமிருந்து அந்த கருத்து வந்தது என்பதை அவர் அறிவிக்கவும் இல்லை. அப்ப எப்படி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்றது? பத்தலா என்பது வீணர்களை குறிக்கக்கூடிய சொல் என்பதற்கு அல் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சான்றுகள் இருக்குது. 8வது அத்தியாயத்துல 8வது வசனம், 17, 81, 21, 18, 22, 62, 31, 30, 34, 49, 41, 42, 42, 24, 47, 3 ஆகிய அனைத்து வசனங்களிலும் பத்தலா என்பது வீணர்களை குறிக்கும். பாத்திலானவர்கள் என்றால் வீணர்களை கொடுக்கும். வக்குல் ஜாஹல் ஹக்கு, சத்தியம் வந்து விட்டது, வஸஹகல் பாத்திலு, பாத்தில் வீணானது அழிந்து விட்டது. பத்தலா என்றா பொய்யர்கள் வீணானவர்கள் என்ற கருத்தில் வருகிறதே தவிர சூனியம் என்ற கருத்தில் வரவில்லை என்பது அல் குர்ஆன் பார்வையில நமக்கு தெளிவாக புரிகின்ற நேரத்துல அறிவிப்பாளர் தனக்கு யாரு சொன்னது என்பதை அறிவிக்காமல், அது ரசூலுல்லாஹ்விடமிருந்து தொடர்பு படுத்தாமல் வெறுமனே சொன்ன ஒரு செய்தியை வைத்து இதன் மூலம் சூனியக்காரனுக்கு தாக்கம் ஏற்படுத்தலாம் என்று சொன்ன கருத்தை நாங்கள் மறுக்கிறோம். அந்த கருத்து பிழை. வீணா போன காரியங்கள் இருக்குதே, வீணான காரியங்கள் யாரெல்லாம் வீணானதை செய்ய நினைக்கிறாங்களோ
அதன் மூலம் இந்த சூரா பக்கராவை ஓதுறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்த முடியாது. அந்த வீணா போனவர்களுடைய வீணான செயல்களால் சூரா பக்கரா ஓதுறவங்களுக்கு எந்த இழப்பும் வராது என்று புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர சூனியம் செய்வினை போன்றவைகளால் பாதிப்பு ஏற்படுத்தாது சூரா பக்கரா என்ற கருத்து அதில் வராது என்பதை புரிந்து கொள்கிறோம். அப்ப பக்கரா ஓதினா பரக்கத் கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. அது எங்க ஓதினாலும் பரக்கத் கிடைக்கும். அதே மாதிரி நஷ்டத்திலிருந்து நாங்க பாதுகாப்பு பெறுவோம், அதுவும் சரியானது. மூணாவதா சொல்லப்பட்ட சூனியம் செய்வினை தாக்காது என்பது தவறு. வீணானவர்களுடைய வீணா போனவர்களுடைய வீணான செயற்பாடுகள் நமக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்ற அர்த்தம் தான் அந்த சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸுக்கு கொடுக்கணும். இந்த முக்காடு போட்ட முஃபாரிஸ் ரசாதி அவர்களை அவர் சொன்ன இது மட்டுமல்லாத பல விஷயங்களுக்கு பல மணித்தியாலங்கள் விரிவாக அவருடைய கட்டின்களை போட்டு மறுப்பு சொல்லி இருக்கிறோம். இதுவரைக்கும் வாய திறக்கல. அதை நினைவுபடுத்துவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த சூனியத்துக்கு தாக்கம் இருக்குது, கண்ணீருக்கு தாக்கம் இருக்குது, கருஞ்சீரகத்துக்கு மௌத்த தவிர எல்லாத்துக்கும் மருந்து இருக்குதுன்னெல்லாம் சொல்லி நிறைய பில்டப் பண்ணி பொய்யான செய்திகளை எல்லாம் பரப்பி வராங்களே. சலஃபி வட்டத்தில் உள்ள அனைவருக்கும், இந்த முஃபாரிஸ் ரசாதி உட்பட அனைவருக்கும் பல விஷயங்களை நாங்க மறுப்பு சொல்லியிருக்கிறோம். யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. முஃபாரிஸ் ரசாதி அவருக்கு பிரத்யேகமா பதில் சொல்லியிருக்கிறோம், வாய் திறக்கிறாங்க இல்ல. அதே மாதிரி சிலாபம் சதாத்துக்கு சொல்லியிருக்கிறோம், வாய் திறக்கிறார் இல்ல. அதே போன்று ஃபர்சான் நலீமிக்கு சொல்லியிருக்கிறோம், வாய் திறக்கிறார்கள் இல்ல. இஸ்மாயில் சலபிக்கு சொல்லியிருக்கிறோம், முர்ஷித் அப்பாசிக்கு சொல்லியிருக்கிறோம், யாரும் வாய் திறக்கல. விஷயத்துல வர்றாங்கல்ல, முர்ஷித் அப்பாசி கூட தனிப்பட்ட விமர்சனங்கள்ல வந்தாரே தவிர மார்க்கமுள்ள அடிப்படை விஷயங்கள்ல வரல. அப்ப இதையும் சேர்த்து ஒரு பதிலாக நீங்கள் எல்லாம் வாங்க, இந்த செய்தியை மக்களுக்கு பரப்பி மக்களை வழிகெடுக்கிறீங்களே, இதை நேருக்கு நேர்ந்து விவாதித்து ஒரு முடிவு கட்டுவதற்கு வந்தால் இது போன்ற சகோதரர்கள் குழம்பி போக மாட்டாங்க. இதுல என்ன உள்ளடக்கம், எது சரி எது பிழை என்பதை மக்கள் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்பதையும் மேலதிக தகவலாக அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு அதையும் நாங்கள் இன்சர்ட் பண்ணி ஒரு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். எனவே சூரா பக்கரா ஓதினால் ஒரு பரக்கத் கிடைக்கும், நஷ்டம் ஏற்படாது. ஆனா சூனியம் செய்வினுடைய தாக்கம் ஏற்படாது என்ற கருத்து தவறானது. வீணர்களுடைய தாக்கம் தான் ஏற்படாது என்பதுதான் சரியான கருத்து என்பதை கூறிக்கொண்டு இந்த வாரத்திற்கான சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் என்ற நிகழ்ச்சியை இத்துடன் நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகளை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய கேள்விகளை எழுத்தில் அனுப்பினால் மிகவும் இலகுவானதாக இருக்கும். பேரையும் உங்களுடைய ஊரையும் பதிவு செய்து கொண்டே அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேள்வி கேட்ட வரிசையில் உங்களுக்கு பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு விடை பெறுகிறோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.